வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் பார்ட் 8 வீடியோ பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a/b = 4/3 எனில் 4a + 2b டிவைடட் பை 4a - 2b இன் மதிப்பை காண்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, a/bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4/3. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3ன்னு தெரியுமா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ என்னது 4a + 2b டிவைடட் பை 4a - 2b. ஸோ அப்போது 4 × 4 + 2 × 3 டிவைடட் பை 4 × 4 - 2 × 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போது 4 4s are 16 + 2 3s are 6 divided by 16 - 6. ஸோ 16 + 6ஓட வேல்யூ 22 divided by 10. ஸோ இப்போ இது ரெண்டும் எந்த டேபிளில் போகும், 2 டேபிளுக்கு போகுமா. அப்போ 2 11s are 22, 2 2 5s are 10. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்னது, 11/5. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 6 6 + ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 + 6 + 6 + 6 டிவைடட் பை 4 டிவைட் பை 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4 இன் மதிப்பை காண்க. ஸோ இதோட நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா, போட்மாஸ். ஸோ நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்னா போட்மாஸ். ஸோ போட்மாஸ்னால் என்னது, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாலே இந்த ஃபார்மேட்டில் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட், ஸோ கிவன் எழுதிக்கிறேன், 6 + 6 + 6 + 6 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அப்போ இதை 6 4 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், 24. ஸோ 24 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 + 4 + 4 + 4. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் தானே பண்ணணும். அப்போ 4 டிவைடட் பை 4ஓட வேல்யூ என்னது, 1ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். மேலே மறுபடியும் டிவிஷன் பண்ணணுமா. அப்போ 24 டிவைடட் பை 4, சாரி கொஷினில் 6. ஸோ இப்போ இங்கேயும் 6ன்னு வரும், இங்கேயும் 6. ஸோ இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணால் 24 டிவைடட் பை 6 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 4 பை இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 12 + 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 4. ஸோ ஆன்சர் என்ன வரும், 4/13. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்து சிம்ப்ளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா நம்ம போட்மாஸ்ங்கிற ரூல் ஃபாலோ பண்ணி தான் சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ஸோ 6 4 வாட்டி ப்ளஸ் பண்ணால் 24 டிவைடட் பை 6 டிவைடட் பை 4 + 4 + 4. ஃபஸ்ட் இங்கே டிவிஷன், 4 டிவைடட் பை 4 பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு மேலே டிவிஷன் பண்ணி எழுதிப்போம். கீழே இதை 4 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா 12 + 1 13. ஸோ ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் பார்க்க போகிறோம், 0.1 × 0.1 + 0.01 × 0.01 டிவைடட் பை 0.0101 இன் மதிப்பை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 0.1 × 0.1. ஸோ டெசிமல்ஸில் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே எத்தனை பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்கா. ஸோ அப்போது 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஸோ 1 × 1 1ன்னு வருமா. ஸோ இப்போ 2 நம்பருக்கு முன்னாடி நான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 0.0
0.01 plus 0.01 into 0.01. ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் தள்ளி டாட் இருக்குது? 2 நம்பர்ஸ் தள்ளி டாட் இருக்குது. ஸோ மொத்தம் 4 நம்பர்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர், டோட்டலாக 4 நம்பர் தள்ளி டாட் வைக்கணுமா? ஸோ 1 into 1 1ன்னு வரும். ஸோ 4 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ 1 2 3. ஸோ மொத்தம் 4 நம்பர் வச்சா ஸோ 0.001 டிவைடட் பை 0.0101. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும்? 0.01 டெசிமல்ஸ் வந்து நேராக வரணும். 0.0001. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? இங்கே இல்லாத வேல்யூஸை 0ன்னு வச்சுப்போமா? ஸோ ஆட் பண்ணால் 0 + 1 1 0 1 0.0. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வரும்? 0.0101 டிவைடட் பை 0.0101. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் நம்ம 2 நம்பர் டெசிமல் நம்பர் 2 நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் பாயிண்டில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 2 நம்பர் வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ அப்போ 2 நம்பர்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 5005 மைனஸ் 5000 டிவைட் பை 10 இன் மதிப்பு காண்க. ஸோ இதோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? போர்ட் மாஸ். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ கிவன் எழுதிக்கலாம். 5005 மைனஸ் 5000 டிவைடட் பை 10. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 5005 மைனஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 500 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 5005ல் 500 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் 4505ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்களே, நீங்கள் வந்து போர்ட் மாஸ் ரூல் பண்ணி போட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பின்னத்தின் பகுதி அதன் தொகுதியை விட 2 அதிகம். ஸோ ஒரு பின்னத்தோட பகுதி எப்படி இருக்குது? அது தொகுதியோட 2 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மேலும் அப்பின்னத்தின் தொகுதியுடனும் பகுதியுடனும் 1 கூட்டினால் 2/3 கிடைக்கும். ஸோ அந்த பின்னத்தோட 1 கூட்டினால் நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 2/3 கிடைக்கும்னு இருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த பின்னத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னத்தோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பின்னம் வந்து x/yன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பின்னத்தின் பகுதி அதன் தொகுதியை விட 2 அதிகம். ஸோ பின்னம் வந்து நம்ம yன்னு எடுத்துக்கலாம். ஸோ பின்னம் எவ்வளோ இருக்குது? தொகுதியோட 2 அதிகமாக இருக்குது. ஸோ 2 + x. மேலும் அதோட 1 கூட்டினால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 2/3 கிடைக்குது. ஸோ தொகுதியோடவும் பகுதியோடையும் 1 வந்து நம்ம கூட்டினா நம்மளுக்கு 2/3ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 வந்து இங்கேயும் 2 வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது என்ன வரும்? 3 × 1 + x = 2 × 1 + y. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 + 3x = 2 + 2y. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு yக்கான வேல்யூ தெரியும். ஸோ 2 + x அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 + 3x = 2 + 2 × 2 + x. ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும்? நெக்ஸ்ட் இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 + 3x = 2 + 2 2s are 4 + 2x. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணால் 3 + 3x = 4 + 2 6 6 + 2x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய் எல்லாம் ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு அடிஷனில் தான் வேணும். ஸோ அப்போது பெரிய நம்பர் இங்கே இருக்குதா, ஸோ 2x வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆகும், 3x minus 2x equal to ப்ளஸ் 3 அந்த சைடு போச்சுன்னா -3, 6 minus 3. அப்போ 3x minus 2x ஓட வேல்யூ x, 6 minus 3 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஒய் எப்படி இருக்குது, 2 + x அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது, அதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 3யா, ஸோ 2 + 3யோட வேல்யூ 5. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்மளுக்கு தேவையான பின்னம் எவ்வளோ, x/y வந்து நம்ம எப்படி எழுதலாம், 3/5. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பின்னம். ஸோ இப்படி கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிவன் எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா 0.6 into 0.6 plus 0.6 divided by 0.6 இன் மதிப்பு காண்க. ஸோ இது எப்படி இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி போடணும். ஸோ அப்போது போர்ட் மாஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்லேருந்து அழகாக தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.